நீ வேணா படுத்துக்கோ. இல்ல மாமா, உங்க கூடயும் புகழ் கூடயும் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் அப்புறமா தூங்குறேன். இல்ல டயர்டா இருக்குன்னு சொன்னல. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். ஆமா மில்கி மேன், நானும் அம்மா கிட்ட நிறைய பேசணும். சொல்லுடா செல்லம். அம்மா இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டியா? அம்மா, நீங்க முதல்ல காணாம போனது எனக்கு தெரியாதும்மா. என்கிட்ட மில்கி மேன், பெரியம்மா, அத்தை யாருமே என்கிட்ட சொல்லலம்மா. அம்மா வேலை விஷயமா பிஸியா இருக்காங்க, சீக்கிரமா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் எனக்கு ஜுரமே வந்துருச்சு. அப்புறம் மில்கி மேன் யார்கிட்டயோ போனை கொடுத்து உங்களை மாதிரி பேச சொல்லி என்ன சரி பண்ணிட்டாங்க. நானும் நீங்க தான் பேசுறீங்கன்னு நினைச்சு அவங்க கிட்ட சீக்கிரமா வாங்கம்மா, உங்களை பார்க்கணும்னு சொல்லி அழுதேன். அதுக்கு அவங்களும் சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும் வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க வரவே இல்லம்மா. ஆனா நான் அதோட விடலம்மா, திரும்ப அம்மா கிட்ட பேசணும்னு அடம் பிடிச்சேன். ஆனா அப்பவும் அவங்களையும் என்கிட்ட பேச வச்சு என்ன சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அது நீங்க இல்லைன்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா. ஆனா அப்புறம் ஒரு நாள் நீங்க காணாம போயிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்பதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. சாரி சக்தி, புகழ்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவனை நினைச்சு அழ ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன்ருச்சு. அதனாலதான் ஒரு மெமிக்ரி பண்ண பிளைண்ட் லேடிய உன்ன மாதிரியே பேச சொல்லி புகழ சமாதானப்படுத்தினேன். பாவம் மாமா, என்னால நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. அந்த லேடி என்ன மாதிரி பேசி புகழ சமாதானப்படுத்திருக்காங்க. எனக்கு அவங்கள பார்க்கணும் மாமா. அவங்கள பார்த்து நன்றி சொல்லணும். கண்டிப்பா சக்தி, அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவியும் செய்யணும். சரிங்க மாமா. அம்மா, அது மட்டும் இல்லம்மா, நான் மில்கி மேன், பெரியம்மா, பாட்டி, அத்தை நாங்க எல்லாரும் சேர்ந்து போஸ்டர்லாம் கூட ஒட்டணும். ஆனா நீங்க எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகாம உங்க போட்டோவை எல்லார்கிட்டயும் காட்டி கேட்டேன். அப்புறம் தான் ஒருத்தர் உங்களை பத்தி தகவல் சொன்னாரு. அத வச்சுதாம்மா உங்களை கண்டுபிடிச்சோம். அம்மா, இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? ஆ, 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 ஆ. சக்தி, நீ காணாம போனதும் நானும் புகழும் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் சக்தி. தெரியும் மாமா, நான் மயக்கத்துல இருந்தாலும் என் நினைவு முழுக்க நீங்களும் புகழும் தான் மாமா இருந்தீங்க. தெரியும் சக்தி, உன்னாலே எங்களை விட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சக்தி, எங்களை விட்டு இனிமே எங்கேயும் போகாத சக்தி. நிச்சயமா போக மாட்டேன் மாமா. புகழ் நம்மளோட புள்ள, ஆனா நீங்க என்னோட புள்ள மாமா. சக்தி, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சக்தி. நீ இல்லாத அந்த கொஞ்ச நாள்ல எனக்கு அப்படியே செத்துறணும் போல இருந்துச்சு சக்தி. மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. நாம சேர்ந்து 100 ஜென்மம் வாழணும். 100 ஜென்மெல்லாம் பத்தாது சக்தி.
நம்ம 2 பேரும் சாகாத வரம் கேட்போம். அம்மா மில்கி மேன், நீங்க 2 பேரும் நீங்க நினைக்கிற மாதிரி 7 ஜென்மத்துக்கும் சேர்ந்து தான் இருப்பீங்க. இப்ப நம்ம படுக்கலாமா? படுக்கலாமே. மில்கி பாய், ம், நீங்க வேணா போய் பாட்டி கூட படுத்துக்கிறீங்களா? வேணாம் மில்கி மேன், இன்னைக்கு நான் அம்மாவை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இவன் வேற நேரங்காலம் தெரியாம இத்தனை நாள் என் பொண்டாட்டிய பார்க்காம இப்பதான் பாக்குறேன். ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா பேசலான்னு பார்த்தா விடாம இம்சை பண்றானே. மில்கி பாய், நான் சொல்ல மறந்துட்டேன். உன்னை பாட்டி கூப்பிட்டாங்கடா. எப்ப கூப்பிட்டாங்க? அது அப்பவே கூப்பிட்டாங்க. எதுக்கு கூப்பிட்டாங்க? எதுக்கு? உனக்கு கதை சொல்றேன்னு சொன்னாங்கடா. ஐயோ, பாட்டி மொக்க கதையே சொல்லுவாங்க. அது கேக்குறதுக்கு பேசாம நான் கேம் விளையாடுவேன். இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. ஆஹா. இது சக்தி வேற புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. ம். மில்கி பாய், ம், பப்ஜியா? இல்ல மில்கி மேன், ஃப்ரீ ஃபயர். நீ விளையாடுறா, நல்லா ஃபயர் பண்ணு. ஏசி கூலிங் கம்மியா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மில்கி பாய், ஒரே புழுக்கமா இருக்குல்ல, கூலிங் கம்மியா இருக்குடா. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போயிட்டு அத்தை ரூம்ல படுத்துக்கிறீங்களா? எனக்கு இந்த கூலிங்கே போதும் மில்கி மேன். இவ்வளவு புரிஞ்சுப்பான்னு பார்த்தா அமைதியாவே இருக்காளே. சரி புகழ், விளையாடுனது போதும், தூங்கலாமா? ம், சரிம்மா, நீங்களும் படுத்துக்கோங்க. மில்கி மேன், நீங்களும் தூங்குங்க. தூங்குறேன்டா. சொல்லுங்க மாமா. என்ன மாமா? ஒண்ணு இல்ல. ஐயோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் இன்னும் தூங்கல. என்ன தூங்க விடுங்கள. அம்மா, மில்கி மேன். தூங்கிட்டேன்டா. அந்த பயம் இருக்கட்டும். என்னம்மா மீனாட்சி, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குமா. நீங்க சாமி கும்பிட்டு இந்தாங்க அடுப்பு பத்த வைங்க. நானா? நான் எப்படி? இதெல்லாம் சுமங்கலிக்கு தான் செய்யணும். இத பாரு கோதாவரி,
சுமங்கலியா இருந்தா மட்டும் பத்தாது, அவங்க மனசும் சுத்தமா இருக்கணும். ஓ மனசு சுத்தமா இருக்கு கோதாவரி. அதனால நீ எதுவும் சொல்லாத, நாங்க சொல்றத மட்டும் செய். என்ன? பாட்டி சூப்பர் பாட்டி. இல்ல அத்தை, வேண்டாம். அதான் நான் சொல்றேன்ல, நீ ஆரம்பிச்சு வை கோதாவரி. இல்ல அத்தை, அது தப்பு. மீனாட்சி பத்த வைக்கட்டும். ஏய், அம்மா அதான் பாட்டியே சொல்லிட்டாங்கல்ல, நீங்க பத்த வைங்க. இந்தாங்க. பெரியவங்க சொன்னா அப்படியே அந்த சாமி சொன்ன மாதிரி. ம், நீங்க பத்த வைங்க. இங்க பாரு கோதாவரி, உன்கிட்ட நல்ல மனசு இருக்கு, நல்ல எண்ணங்கள் இருக்கு. நீயே ஆரம்பிச்சு வைமா. ஆ, கடவுளே, இதுக்கு மேலேயாவது என் பிள்ளைங்களாம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். ம், ம். ஏய், என்னடி பண்ற? கிண்டுறேன் பாட்டி. இப்படி எல்லாம் கிண்டுனா கூழு கூழா இருக்காது, பசையாதான் இருக்கும். இப்படி குடு, நான் கிண்டுறேன். ம். பாருங்க பாட்டி சூப்பர். கூழு காய்ச்சும் போது கட்டி ஆகாம காய்ச்சணும். ம். அப்பதான் கேழ்வரகு நல்லா வேகும். இல்லனா அந்த கட்டி மாவோட சேர்ந்து இழையாம அப்படியே மாவா வேகாம இருக்கும். அதனால வயித்து வலி வர வரும். கூழ் காய்ச்சறதுல இவ்ளோ இருக்கா பாட்டி? இது மட்டும் இல்ல, கூழ் கூழு சில பேர் கைக்கு புளிப்பா இருக்கும், சில பேர் கைக்கு ஏதோ வாசனை வரும், சில பேர் கைக்கு தான் வாசனையாவும் ருசியாவும் வரும். ஏன் அப்படி? ஏன்னா இது அம்மனை நினைச்சு செய்யறது. ஏதாவது குறை இருந்தா கூழு சரியா வராது. அம்மன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா கூழு டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. பாருடா, கூழ்ல இப்படியெல்லாம் இருக்கா? இதெல்லாம் முன்னோர்கள் சொன்னது ஜானகி. ஆனா இதையே சயின்ஸா சொல்லணும்னா ஆடி மாசத்துல விளைச்சல்லாம் பெருசா இருக்காது, உடல் உஷ்ணமும் அதிகமா இருக்கும். அதனால உடம்பு சூடேறி உடல் உபாதைகள்லாம் ஏற்படும். அதனாலதான் ஆடி மாசத்துல பொண்ணையும் மாப்பிளையும் கூட பிரிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா உடல் உஷ்ணத்துல குழந்தை பிறந்தா அந்த குழந்தை நோயுற்றுதான் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஆடி மாசத்துல உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த கேழ்வரகு கூழ சாப்பிட்டா உடல் வெப்பமும் தணியும், நோய் நொடியும் அண்டாது. கோதாவரி, கூழு ரெடி ஆயிடுச்சு. மீனாட்சி, கூழு காய்ச்சியாச்சு. நான் போய் சாமி கிட்ட எல்லாம் ரெடி பண்றேன். நீ போய் சக்தி ரெடி ஆயிட்டாளான்னு பாத்துட்டு வா. ஏன்னா அவதான் விளக்கேத்தி சாமி கும்பிடணும். சரிம்மா. அவகிட்ட மஞ்சள் சேலை கொடுத்து கட்டிக்க சொல்லு. சரி, நான் எல்லாம் சொல்லி கூட்டிட்டு வரேன். ம்? சக்தி, சக்தி. என்னக்கா அப்படி பாக்குற? இல்ல சக்தி, உன்னை பார்த்தா அப்படியே அம்பாளை பாக்குற மாதிரியே இருக்கு. நானும் அதை தான் சொன்னேன். சரி, அம்மா சாமி கும்பிட கூப்பிட்டாங்க, வா. சரி, வா. வா மில்கி பாய். சக்தி, வாமா. நீ முதல்ல சூட ஏத்தி தீபாரதனை பண்ணு. சரி. கடவுளே,
நான் கூழ் ஊத்துறேன்னு வேண்டிக்கிட்டதுக்கு என் சக்தியை திருப்பி கொடுத்துட்டேன். என் மாப்பிளையும் பொண்ணையும் சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி கடவுளே. மாப்பிள, கூழை கொஞ்சம் வெளியில எடுத்துட்டு வரீங்களா? அங்க எடுத்து வச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆ சரிங்க அத்தை. மாப்பிள, யாரையாவது கூப்பிடுங்க, கூழை கொடுக்கலாம். அதான் நான் இருக்கனே, நானே முதல்ல குடிக்கிறேன். என்ன சிவா, நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாமா? ம் நானும் மித்ராவும் தான் சின்ன பசங்க, நாங்க தான் முதல்ல குடிப்போம். நம்ம வீட்ல இருக்கிறவங்க முதல்ல குடிக்க கூடாது. கூழை வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம முதல்ல தானம் செய்யணும். ஏன் பாட்டி, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க, ஆனா நாங்க குடிக்க கூடாதா? தாராளமா குடிக்கலாம். ஆனா முதல்ல வெளியில இருக்கிறவங்க யாருக்காவது கொடுத்துட்டு அப்புறமா குடிக்கலாம். ஆமாண்டா. போங்க, போய் யாரையாவது கூட்டிட்டு வாங்க. போங்க. சரி ஓகே மகி. அண்ணே ஒரு நிமிஷம், இந்த கூழை குடிச்சிட்டு போங்கண்ணே. வாட் இஸ் திஸ்? ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன விட்டுக்க, நான் போயிடுறேன். வாங்க சிவா, வேற யாராவது கூட்டு வரலாம். ம். ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? சொல்லுங்க சார். இங்க பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு. எங்க வீட்ல கூழ் ஊத்துறாங்க. கூழ் குடிக்க யாருமே வரல. நீங்க கூழ் குடிக்க வரீங்களா? ஆமா, நீ எந்த ஊரு? நான் டெல்லியில இருந்து வரேன். என் சொந்த ஊரு பஞ்சாப். ஏன் பஞ்சாப்ல போய் ஆளை கூப்பிட்டு வர வேண்டியதானே? ஏயா, கூழ் ஊத்துற இடத்துல பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு கூழ் குடிப்பியா? ரோட்ல போறவங்க வரவங்களை கூப்பிட்டு இருக்க? ஆளையும் மண்டையும் பாரு, போயா. இல்ல சார், அது சார் ஒரு சின்ன ஹெல்ப் சார். என்ன சார் ஹெல்ப்? எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. எங்க வீட்ல கூழ் ஊத்துறோம். அங்க யாருமே கூழ் குடிக்க வர மாட்டேன்றாங்க. நீங்க கூழ் குடிக்க வர முடியுமா? குடிக்கலாம். நான் குடிக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கேன். அதுக்காக தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் கடை திறக்கலையே. திறந்ததும் குடிச்சிட்டு வரேன். இல்ல, தேங்க்ஸ் சார். நீங்க போய் குடிச்சுக்கங்க. உன் மூஞ்சிக்கு இதெல்லாம் தேவையா? தம்பி, கூழ் குடிக்க வரியா? ஒண்ணும் வேணாம், போங்க. ம், நீ வேலையை பாரு. யாரும் வர மாட்டேன்றாங்க. இதோ மதி வந்துட்டாரே. என்ன தம்பி, நீங்க மட்டும் தனியா வரீங்க? யாரும் வரலையா? இந்த மண்டையை பார்த்துட்டு யாரும் கூழ் குடிக்க வர மாட்டேன்றாங்கம்மா. சிவா தனியா போயிருக்காரு. யாரையாவது கூட்டு வராரான்னு பார்க்கலாம். தம்பி சொல்லுங்கண்ணே. கூழ் குடிக்க வரீங்களா? இல்ல பரவாயில்லண்ணே. All right. Okay, let's do it. Yeah, I'll meet you tomorrow. All right. Okay. Right. அவரை Yes. கூப்பிட்டு பார்க்கலாமா? Okay. எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes. We are having an occasion in my house today. Okay. It's called Aadi Pandigai. Hold on a second. What is Adi Pandigai? Aadi function is basically an occasion that is carried through generations Mm-hmm. and is celebrated in the Tamil month of Aadi for Tamil goddess Amman. Okay. We usually make a special gravy kind of dish made with ragi Mm-hmm. and we give it to everyone in our neighborhood. Oh, that sounds good. Of course. If you don't mind, would you tag in with us? Of course. I would have been disappointed if you had not invited me. All right, come this way. Sure. என்னம்மா கோதாவரி, ஆளுங்களை கூட்டிட்டு வானா வெள்ளைக்காரனை கூட்டிட்டு வரான். தெரியல அத்தை, யாரும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதான் யாரோ ஃபாரின் காரரை கூட்டிட்டு வராரு போல இருக்கு. என்ன மாப்பிள, வெளிநாட்டுக்காரரை கூட்டு வந்திருக்கீங்க? அத வெளிநாடா இருந்தானே உள்நாடா இருந்தானே எல்லாரும் மனுஷங்க தானே. நம்ம நாட்டோட பாரம்பரிய விசேஷம்லாம் வெளிநாட்டு ஆளுங்களுக்கும் தெரியட்டுமே. நீங்க கொடுங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் கையில தான் வாங்கி குடிக்கணும். ஆனா இப்பதான் டம்ளரு யூஸ் அண்ட் த்ரோன்னு வந்துடுச்சு. காலம் மாறிடுச்சுல்ல. அப்படியா பாட்டி? நீங்கெல்லாம் கூழ கையில தான் வாங்கி குடிப்பீங்களா? ஆமா, யாரையும் இப்படி கூப்பிடணுங்கிற அவசியமே இருக்காது.
யார் வீட்லயாவது கூழ் ஊத்துறாங்கன்னு தெரிஞ்சா போதும், எல்லாரும் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து எனக்கு உனக்குன்னு வாங்கிட்டு போவாங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து இப்படி கூழ் ஊத்தும் போது சுத்தி உக்காந்து குடிப்போம். அந்த சுகமே தனி. இப்பெல்லாம் சொந்தத்தை பாக்குறது ரொம்ப பெருசா இருக்கு. சக்தி, நீ அதை வாங்கி ஊத்தி கொடுமா. டேய் கிளாஸ் கொடு. இந்தாங்கம்மா. Here, have it. Oh, Shiva, it looks sludgy. I don't have a good feeling about this. Think a moment before you reject, brother. You're gonna regret for missing this moment. What makes you think I'll regret this? What's so special about this? All right, let me tell you. Okay, let's try. Yeah, sure, please. Try it, sir. Good, it's very nice.